வணக்கம். திரையில தெரியிற இவங்கள பார்த்துருக்கீங்களா நீங்க? நீங்க பார்த்துருக்கீங்களோ இல்லையோ, கண்டிப்பா இந்த குரல நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க. யார் அப்டின்னா, இவங்க தான் பாடகி தஞ்சை செல்வி. திரைப்பட பாடகி. இப்படி சொல்றத விட, ஈசன் படத்துல வந்த "ஜில்லா விட்டு ஜில்லா வந்து" அப்படிங்கிற பாட்ட பாடுனவங்க. இந்த பாட்ட பாடுனது மூலமா, பட்டி தொட்டி எல்லாம் உலகம் முழுக்க எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்களோ, அங்கெல்லாம் போய் சேர்த்தவங்க தஞ்சை செல்வி. அந்த வித்தியாசமான மாறுபட்ட குரலால மக்களை ஈர்த்த தஞ்சை செல்வி. அப்படிப்பட்ட செல்விக்கு இப்படி ஒரு பரிதாபமான நிலை. கேள்விப்பட்டு நாங்க வீட்டுக்கு போயிட்டேன். எழுதுறதுண்ணா. அ என்ன என்ன பேசுறதுண்ணா? அ இல்ல இப்ப வலி எப்படி இருக்கும் உனக்கு? வலி இருக்குதுண்ணே. டேப்லெட் போட்டா சத்த நிற்கும். அ, இல்லைன்னா இந்த வலி இருந்துட்டு தான் இருக்கும். அ, அதான் இந்த டாக்டர் நல்லா பார்த்து அ, எழுதிய வட்டி இல்லாமல் கொஞ்சம் நான் நடமாடி தருகிற மாதிரி அ, உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி பார்க்குறேண்ணா. அ. தஞ்சை செல்வியோட சொந்த ஊர் வந்து தஞ்சை கிடையாது. திருமணம் பண்ணது தான் அவங்க தஞ்சாவூர். ஆனா, சொந்த ஊர் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பக்கத்தில இருக்கக்கூடிய தட்சிணாபுரம் அப்படிங்கிற கிராமம். எங்க கூட வளர்ந்த பொண்ணு. நாங்க ஆரம்ப காலத்தில வீதி நாடக கலைக்குழுக்கள்ல இயங்கிட்டு இருக்கப்ப, ஒரு கிராமத்தில கூலி வேலை பார்த்த பொண்ணு, தன்னுடைய குரல் வளத்தால ஒரு அப்பாவியான பொண்ணு, எங்களோட நாடக குழுக்களுக்கு வந்து, அதுக்கு பிறகு ஒவ்வொரு குழுக்களா முன்னேறி, அதுக்கு பிறகு கே.ஏ. குணசேகரனுடைய கண்ல பட்டு, அதுக்கு பிறகு சினிமால ஒப்பாரி பாடி, அதுக்கு பிறகு தான் ஈசன் படத்துல "ஜில்லா விட்டு ஜில்லா வந்து" அப்படிங்கிற இந்த பாட்ட பாட ஆரம்பிச்சாங்க. இது மூலமா உலகம் முழுக்க தெரிய ஆரம்பிச்சாங்க தஞ்சை செல்வி. அப்படி உலகம் முழுக்க தெரிஞ்சப்பட்ட தஞ்சை செல்விக்கு இசைஞானி இளையராஜா கூட பாட்டு குடுத்திருப்பாரு. தேவா பாட்டு குடுத்திருப்பாரு. இருந்தா கூட ஒரு குறிப்பிட்ட பாடல்களுக்கு பிறகு சினிமாவுல அவங்களுக்கு பெரிய அளவுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இல்ல. ஆனா, செல்வியுடைய பேர சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த "ஜில்லா விட்டு ஜில்லா வந்து" பாட்டு இருக்கு இல்லையா? அது மறக்க முடியாத பாட்டு. அதுக்கு பிறகு கொஞ்சம் பரவால்ல அப்படிங்கிற வகையில என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 1, 2 மேடைகளுக்கு போறது. மேடைகள் இல்லாத காலங்கள்ல புதுக்கோட்டைக்கு பக்கத்தில இருக்கக்கூடிய ஆலங்குடியில கடலை மில்கள் அதிகம். அப்படி அந்த கடலை மில்கள்ல வேலை பார்த்து தன்னுடைய வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க செல்வி. நான் எதார்த்தமா சென்னையில இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு எதார்த்தமா நான் கவனிக்கல. இப்ப எதார்த்தமா ஒரு காணொளிய பார்த்த பிறகு தான் தொடர்பு கொண்டு கேட்டா, தட்சிணாபுரத்தில இருக்கக்கூடிய அவங்க அப்பா வீடு. அந்த அப்பா வீட்ல ரொம்ப ஒரு சின்ன வீடு. அந்த வீட்ல இருக்காங்க. செல்விக்கு முடக்குவாதம் வந்திருக்கு. இந்த முடக்குவாதம் வந்து அவங்களுக்கு என்னன்னே தெரியறதுக்கே அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிடுச்சு. முடக்குவாதம் வந்த பிறகு ஒரு மருத்துவர்ட்ட போய் பார்த்துருக்காங்க. அடுத்து ஒரு மருத்துவர போய் பார்த்துருக்காங்க. அதுக்கு அடுத்து புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய அ மருத்துவக் கல்லூரிக்கு போய் பார்த்துருக்காங்க. பார்த்திருந்தா கூட முன்னாடி அவங்க உடம்ப பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா ரொம்ப ஈடுதாக்கா இருக்கக்கூடிய பொண்ணு. இப்ப எனக்கு அடையாளமே தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் ஒருத்தர் சாப்பிடாம இருந்தா என்ன மாரி இருப்பாங்க? அந்த மாதிரி இருக்காங்க. உடம்பு முழுக்க பயங்கரமான வலி, தாங்க முடியாத வலியா ரொம்பவே துடிச்சிருக்காங்க. துடிச்சுட்டு கை, கால் எதுவுமே அசைக்க முடியாது. இப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, என்ன ஆனாலும் பரவால்ல அப்டிங்கிற வகையில, இந்த வலிக்கொல்லி மாத்திரைகள் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி மாத்திரைகள போட்டுக்கிட்டு எழுந்துச்சு உட்கார்ந்திருக்காங்க. பார்த்தவுனே எனக்கே சந்தேகம் இது செல்வி தானா? அப்டின்னு. ஏன் அப்டின்னா, அந்த முகம், அந்த குரல் வந்து மனசுல நின்னுகிட்டு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் எங்களோட தொடர்ச்சியா பயணப்பட்ட பொண்ணு. எதார்த்தமா வேற எதுவும் தெரியாது. பாட்டு அப்படிங்கிற ஒண்ண தவிர வேற எதுவுமே தெரியாத பொண்ணு. ரொம்ப கிராமத்து அப்பாவி பொண்ணு மாரியே இருக்கும். ஆனா, அந்த ஒரு பாட்டு ஈசன் படத்தில பாட்டு பாடுன பிறகு எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். சரி, இந்த பொண்ணு ஏதோ ஒரு வகையில அப்பாவி பொண்ணு வளர்ந்துருச்சு அப்படின்னு. ஆனா, அப்படிப்பட்ட செல்விக்கு என்ன சிக்கல் அப்படின்னா, ஏற்கனவே குடும்பத்தில தங்கச்சி எல்லாம் இவங்க தான் பாட்டு பாடி கல்யாணம் பண்ணி குடுத்து கரை சேர்த்தாங்க. அதுக்கு பிறகு தான் எல்லாருக்கும் திருமணம் ஆன பிறகு தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒரே ஒரு பையன் 2 அவரும் பாடகர் தான் வீட்டுக்காரர் ஐயப்பன். அப்படி இருந்தா கூட இவங்க 2 பேரும் இன்னைக்கு வந்து மருத்துவ செலவுக்கு ரொம்பவே சிரமப்படுறாங்க. ஏன்னா, வருமானம் ஒரு பக்கம் இல்ல அப்படிங்கிறது. இன்னொன்னு மருத்துவ செலவு அப்படிங்கிறப்ப எங்க பார்க்கிறது? எப்படி பார்க்கிறது? பணம் இல்லையே, பொருளாதாரம் இல்லையே அப்படிங்கிற வகையில ரொம்பவே தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. போய் பார்த்தும்போது எனக்கே கண் கலங்கிருச்சு. நான் இப்படிப்பட்ட ஒரு செல்வி பாடகி கேட்கறது என்ன கேட்கறாங்க அப்படின்னா, "எனக்கு முறையான ஒரு மருத்துவம் வேணும். எனக்கு வந்து எழுந்திரிச்சுட்டேன்னா போதும். எதார்த்தமா பழைய உடம்போட நடமாட ஆரம்பிச்சு, எனக்கு பழைய குரல் வந்துருச்சுன்னா போதும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படிப்பட்ட செல்வி வந்து ஏன் அப்படின்னா என்ன வருத்தமா இருக்கு அப்படின்னா, உலகத்த முழுக்க பல பேர இந்த பாட்டால மகிழ்விச்ச செல்வி. செல்வி மட்டும் இல்ல. பல கலைஞர்களுக்கு இப்படித்தான் ஆயிடுறாங்க. ஏன்னா, ரொம்ப காலமா கையில செலவு இல்லாம, எதுவும் பணமே இல்லாம இருப்பாங்க. திடீர்னு ஏதாவது 1, 2 காசு வரும். அந்த காசும் வாங்கியிருக்க கடனுக்கு போயிரும். மறுபடியும் அந்த மாதிரி வாழ்க்கை தான் நிறையா கலைஞர்களுக்கு. நம்ம செல்வி அப்படின்னா, நீங்க பல பேர் வேற மாதிரி நினைச்சிருக்கலாம். பெரிய வசதியான பொண்ணு அப்படின்னு. ஒரு சாதாரண காலனி வீட்ல, அதுவும் அவங்க அப்பாவுடைய காலனி வீட்ல
அதை படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய செல்வியை நாங்கள் நிமிர்த்து உட்கார வச்சு அது மாத்திரை போட்டதுனால எழுந்திரிச்சு உட்கார்ந்துருக்காங்க. அப்படிப்பட்ட செல்வி மீண்டு வரணும். அவங்க மீண்டு வர்றதுக்காக யாராவது நல்ல உள்ளங்கள் உதவி செய்யலாம். அதுலேயும் குறிப்பாக அவங்க மருத்துவ செலவுக்காகத்தான் கேட்குறாங்க. அப்படி யாராவது உதவி செய்கிறது மாதிரி இருந்தால் திரையில் தெரியக்கூடிய அவருடைய தம்பியுடைய ஜிபே நம்பர் இருக்குது. அந்த எண்ணுக்கு அவர் தம்பியை அழைச்சிட்டு நீங்கள் உதவி செய்யலாம். அதே மாதிரி செல்வியுடைய அலைபேசி எண்ணும் இதில் பதிவிடுறேன். அந்த எண்ணையும் நீங்கள் தேவை ஏற்பட்டால் பேசிக்கலாம் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அந்த வகையில் உடல்நிலை சரியில்லாமல் கிட்டத்தட்ட அரை உடம்பாக போய் நடக்க முடியாமல் குரலை இழந்திருக்கக்கூடிய செல்வி மீண்டு வர்றதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.